விட்டேன். சங்கையான பெருமக்களே, ஆக அல்லாஹ்வுக்கு யார் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் அஞ்சும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு ஒப்ப இந்த தாபிஈயுல் ஜலீல், இந்த சங்கையான தாபியாக இருக்கக்கூடிய ஸலத் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கிறது. சுபுஹ் நெருங்கியது, சுபுஹ தொழுதாங்க. தொழுதுட்டு ஒரு அழகான துஆவை என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. இந்த மாதிரி துஆவை கேட்டு நான் யாரும் கேட்பதற்கு நான் காதாழ்த்தியதில்லை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அன் துஜீரனி மினன்னார், ரப்பே நரகத்தை விட்டு என்னை தூரமாக்கி விடு, அதைத்தான் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். வஹல் யஜ்தரிஉ அப்துன் ஹாத்தியுன் மித்லி அன் யஸ்அலகல் ஜன்னah, என்ன போல பாவம் செஞ்சவங்க உன்னிட்ட சொர்க்கத்தை கேட்க முடியாது ரப்பே, நான் சொர்க்கத்தை கேட்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. என்னை போன்று பாவம் புரிந்தவர்கள் இடத்தில் சொர்க்கத்தை கேட்க முடியுமா? எனவே நரகத்தை மட்டும் என்னை விட்டு பாதுகாத்து விடு என்று அவர்கள் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் திரும்ப திரும்ப அதை கேட்டு கேட்டு அழுதார்கள். நானும் அழுதுட்டேன், நானும் அழுது கொண்டே இருந்தேன். அதற்கு பிறகு அவர்கள் மீண்டும் தன்னுடைய ஜெய்ஷ், அந்த படை இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்தாங்க. வந்து அவங்க ராத்திரி அப்படி படுத்து எழுமன மாதிரி இருந்துகிட்டாங்க. யாரும் அவங்க வெளியில போயிட்டு வந்ததாக யாரும் நம்பல. அந்த மாதிரி அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆனால் என்னுடைய நானும் திரும்பி வர்றேன். ஆனா எனக்கு இருந்த அந்த உடம்பில இருந்த அசதி ராத்திரி பூரா தூங்காம இருந்தது. அந்த ஃபுதூரில் ஜிஸ்ம், உடம்பு பூரா அந்த நடுக்கத்திலே இருந்தது. குறிப்பாக அந்த இருளிலேயும், அதைவிட குறிப்பாக அந்த சிங்கத்தை கண்டு பயந்தது. இவையெல்லாம் என்னுடைய உடலிலே கடுமையான சோர்வை ஏற்படுத்தியது. நான் பயந்த நிலை அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கிறான். இதில் எந்த ஒரு நிலையும் இல்லாமல் மிக சாதாரணமாக இருந்தார்கள் ஸலத் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சங்கையானவர்களே, அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மக்களை நேர்வழியின்பால் அழைக்கக்கூடியவங்களா இருந்தான். அழைத்து இதுதான் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், பில் ஹிக்மத்தி வல் மௌஇலா, அல்லாஹ் சொன்னது போன்று அழகான உபதேசம், நுண்ணறிவு, இவைகளை கொண்டு மக்களை நேர்வழியின்பால் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கல்வி இறுகி போனவர்கள் கூட அதற்கு கட்டுப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு அவ்வளவு அழகாக பேசுவாங்க. அதிலே உண்மையும் இருந்தது, சக்தியும் இருந்தது, சத்தியமும் இருந்தது. ஒரு தடவை ஒரு இளைஞர் கூட்டம் இவங்க வெளியில போறாங்க. இந்த பஸ்ராவுக்கு வெளியில போய் அவங்க கல்வத்துல இருப்பது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. அப்படி போகும்பொழுது ஒரு இளைஞர் கூட்டம் விளையாட்டு போட்டு கூட்டு போட்டு ஆட்டம் போட்டு கொண்டிருந்தது. ரொம்ப அநியாயமான வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கொண்டு செல்வதை பார்த்த அவர்கள் அவங்கள மெதுவா போனாங்க. தம்பிமார்களே, ஒரு சின்ன ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன், அதை மட்டும் நீங்க கேளுங்க என்று முதல்ல சலாம் எல்லாம் சொல்லி கண்ணியப்படுத்தி, நீங்க நல்ல பிள்ளைகள், நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நீங்க கேட்டால் ஹைராக இருக்கும். ஒரு கௌம், ஒரு கூட்டத்தார் ஒரு பெரிய பயணத்தை, ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. காலையில பூரா வழி தெரியாம தடமாறுறாங்க. ராத்திரி களைப்படைச்சு போய் படுத்துடுறாங்க. அதுக்கு பிறகு அடுத்த நாள் பகல்ல என்ன செய்யறாங்க, தட்டழிகிறது, இடம் தெரியாம, போக வேண்டிய வழி தெரியாம, எப்படி செயல்படுவது, ரூட் என்னன்னு தெரியாம தடமாறுறது, களைப்படைந்து ராத்திரி தூங்குவது. இவர்கள் அவர்களுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இவர்கள் அவர்களுடைய நோக்கத்தை அடைஞ்சு கொள்ள முடியுமா? ராத்திரி பகல்ல பூரா தட்டழிஞ்சிட்டு ராத்திரி பூரா தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி அவர்களுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நீங்க யோசித்து பாருங்கள் என்று சொன்னதும் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞர் புரிந்து கொண்டார். ஆகா, அவர் சொன்னார், இவங்க நம்மளை தான் சொல்றாங்க, யானி பிதாலிக அஹதன் கைரனா, நம்ம தவிர வேற யாரையும் நாடல்ல. நாம பகல் பூரா ஆட்டம் பாட்டமா இருக்கிறோம், ராத்திரி பூரா என்ன செய்யறோம், படுத்து தூங்கிட்டு கிடக்கிறோம். ஒரு வணக்க வழிபாடும் இல்ல, இறை சிந்தனையும் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையும் இல்ல, எதுவும் இல்லாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை நம்மைத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்க வந்தா வாங்க, இல்லன்னா பரவாயில்ல என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தை விட்டு அந்த இளைஞர் பிரிந்து செய்தனா ஸலத் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னாலே வந்துட்டான். அதற்கு பிறகு அவர் ஒரு சாலிஹான மனிதராக அந்த இளைஞர் மாறிவிட்டார். எதுவரை என்று சொன்னார், ஸலத் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தாகும் வரை அவங்களுக்கு பின்னாலேயே அவங்க இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாவன்மை மிக்கவர்களாகவும் மக்களை நேர்வழியுமாறு அழைக்கக்கூடியவர்களாகவும் செய்தனா ஸலத் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். இன்னொரு நிகழ்வு, ஒரு நாள் அவங்களுடைய தோழர்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளைஞன், அவன் வேஷ்டிய ரொம்ப கீழே இறக்கி அப்படி தூத்துக்கிட்டு போகுது. தெருக்களை உராய்ந்து கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு பெருமையிலே அவன் நடையும் அப்படி இருக்கிறது.
பக்கத்துல இருந்தவங்க பார்த்தா இவன் பிடிச்சு என்ன செய்யணும், உனக்கு ஒழுங்கான பதில் சொல்லணும், இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் அவங்க அவர்களுடைய நண்பர்கள் துடித்த போது அவர்களை அமைதிப்படுத்தி விட்டு கொஞ்சம் அமைதியாயிருங்க, அவங்களை ஏசுவதற்கு இந்த தோழர்கள் முனைந்த போது நீங்க அமைதியாறீங்க, தவுனி அக்ஃபிக்கும் அம்ரஹு, அவனுடைய காரியத்தை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிட்டு நேரா வந்தாங்க. தம்பி, உங்க இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க பெரியவங்களே என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய வேஷ்டியை கொஞ்சம் உயர்த்தினா அன்தர்ஃபா இஸாரக ஃபஇன்ன ذلك அன்காலி சௌபிக, அது கீழே கிடக்கக்கூடிய அசுத்தம் நஜீஸ் அது இது கண்டதெல்லாம் கிடக்குது, அதெல்லாம் படுறதை விட்டு உங்க ஆடை சுத்தமா இருக்கும். அத்துகாலி ரப்பிக்க அன்காலி சௌபிக்க, உங்களுடைய ஆடைக்கு அது சுத்தமாக இருக்கும். அத்துகாலி ரப்பிக்க, இறைவனை நீங்கள் அஞ்சியதாகவும் அது ஆகிவிடும். வாதுனாலி சுன்னத்தி நபியிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நபியினுடைய சுன்னத்தை பேணியவனாகவும் அது ஆகிவிடும் என்று சொன்ன போது அவருக்கு வெக்கம் வந்து அவர் வேற்றி அப்படி என்ன செஞ்சிட்டாரு, உடனடியாக தூக்கி உடுத்துக் கொண்டார். இப்போது அவர்கள் திரும்பி வந்து அவங்க சொன்னாங்க, மக்களுக்கு இப்படி பேசுங்க, கடினமாக நீங்கள் பேசி இருந்தால், அவனை திட்டி இருந்தால், அவன் திருப்பி உங்களை திட்டிடும், வேலையை பாரியான்றான். எனவே அப்படி நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள், மாறாக மென்மையாக நீங்கள் என்ன செய்யுங்கள், திருப்பி என்ன செய்வான், அதோட மாத்திரமல்ல அவன் திரும்ப வேஷ்டி அப்படியே வச்சுட்டு போவான், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு போயிடுவான். இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் என்பதை அவர்கள் மிக நளினமாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட அவர்களிடத்தில் ஒரு இளைஞர் வந்து சொன்னார், அல்லிம்னி யா அபஸ்ஸஹபா மிம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்திருக்கக்கூடிய இல்மில் இருந்து எனக்கு கொஞ்சம் கற்று தாருங்களே என்று சொன்ன போது இவங்களுடைய முகம் பிரகாசம் ஆயிடுச்சு. அப்ப அவங்க சொன்னாங்களா, என்னுடைய சகோதர மகனே, கடந்த காலத்துல நான் உன்ன போல சின்ன வயதுல இருக்கும் பொழுது நான் என்ன செய்திருக்கிறேன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடத்தில் சென்று இதே போலதான் நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், அல்லிமூனி மிம்மா அல்லமக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்தவைகளை எனக்கும் கற்றுத்தார்களே என்று கேட்டிருக்கிறேன். அது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நான் உனக்கு புதுசா சொல்ல தேவையில்லை, அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நான் உனக்கு சொல்கிறேன். பிஜாலில் குர்ஆன் ஐஸ்மத நஃப்ஸிக வ ரபீஅ கல்பிக, குர்ஆனை உனக்கு உன்னுடைய நஃப்ஸுக்கு பாதுகாப்பாக நீ ஆக்கிக்கொள், உன்னுடைய இதயத்திற்கு செழிப்பாக நீ ஆக்கிக்கொள், அதன் மூலமாக நீயும் உணர்வு பெற்று மக்களுக்கும் உணர்த்து. வாக்குதிர் மின் துஆ இல்லாஹி அஸ்ஸ வஜல்ல மஸ்ததஅத, அல்லாஹ்விடத்திலே நிறைய வேண்டினில், அவனிடத்திலே உன்னுடைய தேவைகளை கேட்டு நில், துஆ அடிக்கடி செய்து கொள்ளில். உதுஊலி, அப்ப அந்த இளைஞர் சொன்னா எனக்காக நீங்க துஆ செய்யுங்க, ஜுஸீத் கைரா. அம்மா அவங்க துஆ செய்றாங்க, ரகபக்கல்லாஹு தஆலா ஃபீமா யப்கா வ ஸஹதக ஃபீமா யஃப்னா, எது நிலைப்பாடாக இருக்குமோ அதுல அல்லாஹு தஆலா உனக்கு ஆசையை ஊட்டுவானாக, எது அழிந்து போகுமோ அதுல ஜுஹுத் என்று சொல்லக்கூடிய அந்த பற்றற்ற தன்மையை அல்லாஹ் உனக்கு தருவானாக, உனக்கு உன்னுடைய இதயத்திலே ஈமானை வலுப்படுத்தி வைப்பானாக என்று அவர்கள் துஆ செய்கிறார்கள். இந்த நிலையிலே ஸிலத் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முஆதத்துல் அதவியா என்று சாச்சப்பா மக ஒரு பொம்பளை இருந்தாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாங்க. அந்த பெண் அவங்களும் தாபியத்தான ஒரு பெண்ணு தான், அவங்களும் ஒரு தாபியத்தான பெண். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களே என்ன செஞ்சிருக்காங்க, சந்தித்திருக்கிறாங்க. அவர்களிடத்தில் இல்மையும் பெற்ற ஒரு சீதேவி பெண்ணாக முஆதத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அதற்கு பிறகு ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்திருக்கிறாங்க. அவர்கள் மூலமாகவும் நிறைய இல்மை பெற்றிருக்கிறார்கள். வகானத்து தகியத்தன் நகியத்தன் ஆபிதத்தன் ஜாஹிதா, அவர்கள் மிக தக்குவா உள்ள இறையச்சம் உள்ள ஒரு பெண்ணாகவும் பரிசுத்த செயல்பாடுகள் உள்ள ஒரு பெண்ணாகவும் இரவு நின்று வணங்கக்கூடிய ஒரு பெண்ணாகவும் இருந்தாங்க. இரவு நேரம் வந்துட்டா அவங்க சொல்லுவாங்களாம், இதுதான் எனக்கு கடைசி ராத்திரி, எனவே இந்த ராத்திரி நான் பயன்படுத்தி ஆகணும், தூங்கக்கூடாதுன்னு தூங்கிட்டு இருப்பாங்க. பகல் வந்துட்டா இதான் எனக்கு கடைசி பகலே, நான் போய் படுத்துட்டு சும்மா வேலை பார்த்துட்டு இருந்தா கதை நடக்காதுன்னு அப்போதும் என்ன செய்வார்கள், பகல் முழுவதும் என்று வணங்கி கொண்டிருப்பார்கள். இப்படி இரவு பகலை இறையச்சத்திலேயும் இறை வணக்கத்திலேயும் கழிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. கடும் குளிர் வரும்போது கொஞ்சம் மெல்லி ஆடையை போட்டுக்கிடுவாங்களாம். ஏன் அது குளிரை தடுக்காதுன்னு கேட்கும் பொழுது, அதுதான் நல்லது, குளிரை தடுத்தால் அது உடலுக்கு இதமாக இருக்கும், நான் போய் படுத்துருவேன். இப்ப அது என்னுடைய எலும்புகளை தாக்கினால் என்னால் தூங்க முடியாது, இறைவனை நின்று வணங்குவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்வார்கள். இப்படி சொல்லிவிட்டு அவங்க சொல்வாங்க, நப்சே உனக்கு முன்னால் நீண்ட ஒரு தூக்கம் இருக்கிறது, இப்ப நீ தூங்காது, நீ மூத்தாயிட்டா அது நீண்ட தூக்கம் தானே. அமாமக்கி யா நஃப்ஸ் நௌமுன் தவீலுன், எனவே உன்னுடைய கபர்ல நீ படுத்து நிறைய நேரம் தூங்கிக்கிடலாம், அங்க போய் நீ வணங்கிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை, எனவே இப்போது நீ என்ன செய்து கொள், வணங்கிக்கொள் என்று அவர்கள் சொல்வார்கள். இப்படியே
அவர்கள் தங்களுடைய தூய வாழ்க்கை